வெல்கம் டு ஆசிரியர் மலர். இன்று நம்ம பார்க்க போகிறது டிஎன்எஸ்சிடி ஆப்பில் முதல் பருவத் தேர்வு மாணவர்களின் மதிப்பெண்களை எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா, மொபைலில் ப்ளே ஸ்டோர்லேருந்து டிஎன்எஸ்சிடி ஆப்பை டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கணும். நம்ம ஏற்கனவே வச்சுருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒரு 8 டிஜிட்டில் யூசர் நேம் இருக்கும். பாஸ்வேர்டு வந்து நம்ம ஏற்கனவே டேட் ஆஃப் பர்த்து மொபைல் நம்பரோட ஃபஸ்ட் 4 நம்பருன்னு டேட் ஆஃப் பர்த் இருக்கும். இதை நீங்கள் போட்டு என்ட்ரி பண்ணிடணும். என்ட்ரி பண்ணோடனே அது என்ன செய்யணும்னா உள்ளே போகும், அதாவது உள்ளே ஓப்பன் ஆகி போகும். நம்ம இந்த போட்டிருக்கலாம், இதை மாதிரி பாருங்கள். இதில் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணுன்னா அந்த ஐ போட்டிருக்கல கண், அந்த படத்தை வந்துட்டு நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது உள்ளே நுழைஞ்ச உடனே எண்ணும் எழுத்தும் இருக்கும். மேலே பேர், நம்மளோட பேர் இதெல்லாம் வந்திருக்கும். எண்ணும் எழுத்து வந்திருக்கும். அந்த எண்ணும் எழுத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா டச் பண்ணணும். டச் பண்ண உடனே என்ன காட்டணும்னா, அடுத்ததாக இது சப்பட்டிவ், கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸு, பேஸ்லைனு, கோகலாஸ்டிக்ஸு, ஸ்கில்ஸு, ஃபார்மேட்டிவ், ரிப்போர்ட்ஸு, டேம் 1 ஷெட்யூல்டு இதெல்லாம் காட்டும். நம்ம இதில் வந்து என்ன செய்யணும்னா சப்பட்டிவ் மட்டும் கிளிக் பண்ணணும். ஏன்னா இது ஃபஸ்ட் டைமோட மார்க் மட்டும் பதிய போகிறோம். அதனால் நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி காட்டும். ஒவ்வொரு கிளாஸ் வைஸாக ஆகட்டும். கிளாஸில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ், செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ், தேர்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ், இப்படி ஒவ்வொரு வகுப்பாக காட்டும். அது தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸ் இப்படி காட்டும் எலிமெண்ட்ரிக்கு. அடுத்து எலிமெண்ட்ரியில் 1 to 3க்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறணும். மோனோ கிரேடா மல்டி கிரேடான்னு. நீங்கள் ஒரு ஆசிரியர் வந்து 2-3 வகுப்புகளை கையாண்டிங்கன்னா மல்டி கிரேடை எடுத்து வச்சுக்கிறணும். நீங்கள் ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்புனா மோனோ கிரேடு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது என்ன மீடியம், தமிழ் மீடியமாக என்னென்னு வச்சுக்கிறணும். செலக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அது செலக்ட் ஆகிக்கிறோம். இந்த மாதிரி வந்து நிற்கும். இப்போ ஃபஸ்ட் டைமில் தமிழ், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் தமிழ் வந்துருக்குது. தமிழ் பாடத்துக்கு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வந்துக்கிட்டு இப்போ நாட் அசஸ்ன்னு வந்து காட்டும். ஏன்னா நம்ம மதிப்பெண் பதியலை, அதனால் நாட் அசஸ்ன்னு காட்டும். இதை நம்ம பார்த்துக்க வேண்டியது. பார்த்துக்கிட்டு நம்ம கீழே ரெக்கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஒவ்வொரு மாணவனுக்கும் தனித்தனியாக வரும். ஒவ்வொரு மாணவனுக்கும் தனித்தனியாக ஒரு கொஸ்டின் 6 மார்க் வீதமாக 10 கொஸ்டின் கேள்வி கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு பாடத்துலையும். இப்போ தமிழில் 10 கொஸ்டின். இப்போ முதல் பையன் இந்த முதல் மாணவனுக்கு பார்த்தா 10 கொஸ்டின். அந்த 10 கொஸ்டின்லேயும் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு செலக்ட் பண்ணோடனே மார்க்கு காட்டும் 6 மார்க் வரைக்கும். அதில் அவங்க கொஸ்டினுக்கு எத்தனை மார்க் எடுத்துருக்கான்னு பார்த்து செலக்ட் பண்ணணும். இப்போ கொஸ்டின் 0லேருந்து ஆரம்பிக்கும், 6 மார்க்கு காட்டும். அதில் நம்ம மார்க்கை செலக்ட் பண்ணணும். அவன் எத்தனை மார்க் எடுத்திருக்கானோ அந்த மாணவன், அந்த மார்க்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிறணும். அடுத்ததாக அடுத்த மாணவன் இதை எடுத்துகிட்டு இதை பதிஞ்சிட்டு அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபீல்டுன்னு வந்துடும். அந்த 10 கொஸ்டினுக்கு நீங்கள் மார்க் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஃபீல்டுன்னு வந்துடும். நீங்கள் அதை மட்டும் ஓகே பண்ணினாலும் பண்ணிக்கிறலாம், அல்லது எல்லா மாணவருக்கும் போட்டு முடிச்சுட்டு ஃபைனல் சப்மிட் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபைனல் சப்மிட் கீழே இருக்குது. இந்த ஃபைனல் சப்மிட் நீங்கள் கொடுக்கலாம். கம்ப்ளீட்னு வந்து நிற்கும்ல ஒவ்வொரு மாணவருக்கும், அது கொடுத்துட்டு கீழே சப்மிட் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சிலருக்கு வந்து அது கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து 3 ஆப்ஷன் கேட்கும். மேலே வந்து ஆப்ஷன்ட்டு டுடே, ஆப்ஷன் லாங் ஆப்ஷன்ட்டு, அப்புறம் சிடபிள்யூன்னு வரும். இப்போ இதில் நீங்கள் லாங் ஆப்ஷன்ட்டு அன்றைக்கி இந்த மாதிரி வராமல் போயிருந்தாங்கன்னா அங்கே மேலே ஸ்கிப் கொடுத்துட்டு போயிடலாம். ஸ்கிப் கொடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா அடுத்த மாணவனுக்கு செலக்ட் ஆகிரும். அடுத்த மாணவனுக்கு நீங்கள் ஈஸியாக டெஸ்ட் வச்சுக்கலாம், மார்க்கை என்ட்ரி பண்ணிக்கலாம். அந்த என்ட்ரி பண்ணி முடிச்சு தான் நீங்கள் வந்து இந்த ஃபைனல் சப்மிட்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா இந்த மேலே காட்டு பார்த்தீங்களா, அந்த மாணவனுக்கு அசஸ்ன்னு காட்டிடுச்சு. அடுத்த மாணவன் ஆப்ஷன்ட்டு, அதனால் அவனுக்கு ஆப்ஷன்னு காட்டுது. இப்படி ஒவ்வொரு வகுப்பு மாணவனுக்கும் ஒவ்வொரு காட்டும். 1, 2, 3 காட்டும். அது பார்க்கணும். அடுத்து 4, 5ல் பார்த்தீங்கன்னா 12 கொஸ்டின் இருக்கும் 4, 5 மாணவனுக்கு. அதை பார்த்து என்ட்ரி எல்லா மாணவனுக்கும் என்ட்ரி போட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.